Taste the Daily. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என அதிமுகவும் பாஜகவும் அறிவித்த நிலையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக களத்தில் தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலை புறக்கணித்த அதிமுக மற்றும் பாஜக வாக்குகளை யார் கைப்பற்றுவார்கள் என்ற கேள்வியும் சேர்ந்து எழுந்தது. சில இடங்களில் அதிமுக மற்றும் பாஜகவினர் நோட்டாவுக்கு வாக்களிக்க சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தல், 2023 இடைத்தேர்தல், 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் மற்றும் தற்போது நடந்துள்ள இடைத்தேர்தல் வாக்குகளையும் ஒப்பிட வேண்டியது அவசியமாகியுள்ளது. அதன்படி 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எடுத்துக்கொண்டால் அதில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 1,10,156 வாக்குகளையும், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக 43,923 வாக்குகளையும், நாம் தமிழர் 10,827 வாக்குகளையும் பெற்றிருந்தது. அதற்கடுத்து நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளும் தனித்தனியே தேர்தலை சந்தித்தன. இதில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி 86,646 வாக்குகளையும், அதிமுக 34,817 வாக்குகளையும், பாஜக கூட்டணி 12,784 வாக்குகளையும், நாம் தமிழர் 12,802 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். 2025 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக, பாஜக போட்டியிடாத நிலையில் இதற்கு முந்தைய தேர்தலில் அவர்கள் வாங்கிய சுமார் 31% வாக்குகள் யாருக்கு செல்லும் என்ற கேள்வி பிரதானமாக முன்னிறுத்தப்பட்டது. திமுக எதிர்ப்பை கையில் எடுத்த கட்சி என்பதால் நாம் தமிழருக்கு இதில் இருந்து பெரும்பாலான வாக்குகள் செல்லுமா என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக 1,15,709 வாக்குகளையும், நாம் தமிழர் 24,151 வாக்குகளையும், நோட்டா 6,109 வாக்குகளையும் பெற்றுள்ளது. இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அதிமுக, பாஜக சென்ற தேர்தலில் பெற்ற 31% வாக்குகள் திமுக வாக்குகளை 18% அளவிற்கும், நாம் தமிழருக்கு 8% கூடுதலாகவும் கிடைத்திருப்பதாக கணித அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. மீதமுள்ள வாக்குகள் மற்றவர்களுக்கும் நோட்டாவுக்கும் சென்றுள்ளது என்பது கணித அடிப்படையில் நிரூபணமாகிறது. Taste the Daily.